ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச்சு பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 1/4 ஸ்பூன் மிளகு, அரை சில் தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த இந்த பொருள்களை போட்டுக்கிட்டு தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து போட்டு ஆறுனதும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சு சட்டி சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட 400 கிராம் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து வதக்குங்க. தக்காளி கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இது கூட அரைச்ச மசாலாவை சேர்த்து ஜாரு கழுவின தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சிடுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் தூவி குழம்பை இறக்கிக்கோங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.